மாற்றுத்திறனாளி மாணவர் கீர்த்தி வர்மாவுக்கு மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து கைகளை தானமாக பெற்று விரைவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கீர்த்தி வர்மா என்ற மாணவர் 2 கைகளையும் இழந்த மாற்றுத்திறனாளியான நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 471 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தினார். இந்நிலையில் தனக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உதவுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தது சோகத்தை ஏற்படுத்தியது. இதற்கு கண்ணீர் வேண்டாம் தம்பி என கூறி பதிலளித்த முதலமைச்சர் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை தங்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க சொல்லியிருப்பதாக கூறினார். இந்நிலையில் மாணவரை சென்னை தலைமை செயலகத்துக்கு வரவழைத்து மருத்துவர்கள் மூலம் நலம் விசாரித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து கைகளை தானமாக பெற்று விரைவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார். என்னோட பேர் கீர்த்தி வர்மா. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஜீனோட சின்ன வில்லேஜில் தான் இருந்தேன். நான் 10ஆவதுல ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். 437 மார்க் எடுத்தேன். அதை ப்ரெஸ்காரங்க நியூஸில் போட்டாங்க. அதை முதலமைச்சர் ஐயா அவர்களை பார்த்து இந்த மாதிரி பையன் இருக்கான், அவனை நம்ம ஊக்கப்படுத்தணும்னு என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. அவரிடம் நான் என்னோட கோரிக்கை வச்சேன். என்னன்னா, எனக்கு சின்ன வயசில் கரண்ட் ஷாக் அடிச்சு 2 கை இழந்துட்டேன். எனக்கு என்னோட கை வேணும், மாற்றுறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணித்தாங்க ஐயான்னு கேட்டிருந்தோம். அதை பண்ணித்தரேன் அப்பன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஏஜ் ஆகணும், எனக்கு 18 ஏஜ் ஆனால் தான் அது உனக்கு கை பொருந்தும், அப்போ தான் உன்னால் எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. நானும் சரி ஐயா, நான் 18 ஏஜ் ஆன பின்னாடி நான் கேட்குறேன் அப்படின்னு. அதன்படி நான் இப்போ +2 முடிச்சிட்டேன். +2 ரிசல்ட் வெளியே வந்திருக்கு. அதில் 471 மார்க் எடுத்தேன். அது 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 அதை பற்றி நான் கூறினேன் முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட. எனக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினேன். அவர்களும் என்னோடய வாக்குறுதியை பூர்த்தி செய்கிறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தருணத்தில். அதன்படி எங்கள் வீட்டிற்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதுக்கப்புறம் மாண்புமிகு மதியழகன் ஐயா அவர்கள், அதன்படி நிறைய பேர் வந்தாங்க. உன்னோட கோரிக்கையை முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கினார். உனக்கு கன்ஃபார்ம் கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதன்படி நேற்று மாலை இந்த மாதிரி எம்எல்ஏ அவங்களை மீட் பண்ணணும், உங்களோட கை விஷயமா பேசணும், சென்னைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அதன்படி வந்தோம். இங்கே உன்னோட கை இப்போ கிடைக்க போகுது. உனக்கு கைக்கு இந்த மாதிரி உன்னோட பிளட் குரூப் அதெல்லாம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிடு. அது கிடைச்ச உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஆப்ரேஷன் 6 மணி நேரத்துக்குள்ளே 6 மணி நேரம் அந்த கையை எடுத்து பொருத்தினோம் அதுக்குள்ளே. அதனால் நீங்கள் சென்னையில் தங்கிக்கோங்க. நாங்களும் சரின்னு ஒத்துக்கணும். என்னோட சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவு உள்ள சந்தோஷம் இருக்குது. ஏன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு இல்லாத கை இதற்கு மேல் முதலமைச்சர் ஐயா மூலமாக கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்களுக்கு சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதற்காக தான் நான் இப்பொழுது பல்கலைக்கழகம் பிஇ படிக்கலான்னு இருக்கேன். அது ரோபோட்டிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அதன் மூலியமாக என்னை போல் இருப்பவர்களுக்கு என்னால் முடிந்த பல நன்மைகளை செய்ய ஆசைப்படுகிறேன். மகனுக்கு இழந்த கைகள் திரும்ப கிடைக்க போகுது. ஒரு தாயா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன சந்தோஷத்தை தருது? என்னுடைய பையனுக்கு 4.5 வயசு கரண்ட் ஷாக் கை 2 கையும் போனது. அதிலிருந்து அப்படியே தான் படிச்சுட்டு வந்தான். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரும்போது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களுடைய கோரிக்கையை கேட்டார். கோரிக்கை கேட்டதுக்கு நாங்கள் 2 கை கேட்டோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரேன்னு அவரும் சொன்னார். அப்போ பையனுக்கு 15 ஏஜ். அதனால் மறுபடியும் இப்போ 12th முடித்து இப்போ ஸ்கூல் அவன் 471 மார்க் எடுத்திருக்கான் 12th. நாங்கள் அந்த கோரிக்கையை ஐயா அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவரும் அந்த கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் ஐயா அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்கெல்லாம் எங்கள் வீட்டு வரைக்கும் அவங்க பேசி எங்கள் பையனுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரோம், உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரோம்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இங்கே சென்னைக்கு வர வச்சாங்க. சென்னையில் வந்தோம். அவங்களும் எங்கள் பையனுக்கு கை பொறிச்சு தரத்துக்கு என்னென்ன மருத்துவரிடம் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி பேசி அவனுக்கு ரெடி பண்ணி தரோன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கை பொறிச்சு கொடுக்கறதுனால என்னுடைய பையனுக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி.